ஹலோ கைஸ், இயர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அதோட ரெண்டாவது வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேசியிருந்தோம்னா பாளையக்காரர் ரிவோல்ட் எதனால நடந்துச்சு அதை பற்றி பேசியிருந்தோம். ஓகே, அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் குவிக் ரீகால் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு மதுரை நாயக்கராக வந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து ஆயிருப்பார். ஃபஸ்ட்டு மதுரை நாயக்கராக வந்து விஸ்வநாத நாயக்கராக ஆயிருப்பார். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1529 பாளையக்கார சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அதுபடி 72 பாளையக்காரர் வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த 72 பாளையக்காரர்களும் 1529 1736 வரைக்கும் டேக்ஸை வந்து நாயக்கர்களுக்கு, அதாவது மதுரை நாயக்கர்களுக்கு டேக்ஸ் பே பண்ணாங்க. ஏன் இந்த பீரியட் மட்டும்னா 1529 1736 வரைக்கும் தான் மதுரையில் நாயக்கர் ரூல் வந்து இருந்துச்சு. அதனால இந்த பீரியட் வரைக்கும் பாளையக்காரர்கள் டேக்ஸை நாயக்கர்களுக்கு பே பண்ணாங்க. அப்போ 1736 கடைசி மதுரை நாயக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா குவீன் மீனாட்சி. ஓகே, அப்புறம் 1736 என்ன நடக்குதுன்னா 1736 ஆர்காட் நவாப் தோஸ்தலின்றவர் மதுரையை அவரோட பகுதியை வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாரு. அப்படின்ற போது பாளையக்காரர் வந்து இதை விரும்பல. ஆர்காட் நவாபுக்கு அடுத்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரனால பாளையக்காரர் வந்து ஆர்காட் நவாபுக்கு டேக்ஸ் பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா ஆர்காட் நவாப்லேருந்து டேக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட போகும். அப்போ பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ்க்கும் டேக்ஸ் பே பண்ணுறதை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே, இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா புலித்தேவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இவங்க 2 பேரும் தான் பிரிட்டிஷ்க்கும் நவாபுக்கும் டேக்ஸ் பே பண்ணதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதில் எஸ்பெஷலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து டேக்ஸை வந்து கட்டிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கட்ட மாட்டார். அது எதனாலன்ற காரணம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா புலித்தேவர்லேருந்து மருது பிரதர்ஸ் வரைக்கும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதை நான் உங்களுக்கு தமிழில் கதையாக சொல்கிறேன். இதை வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. ஓகே, புலித்தேவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1715 to 1767. இவர் பிறந்தது வந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1715 பிறந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா சித்திரபுத்திர தேவர் சிவஞான நாச்சியார். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்க ஆவுடையார்புரம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு. இந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லை வரியாக கட்டினால இந்த ஊரை வந்து நெல் கட்டும் சேவல்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்வியஸாக திருநெல்வேலியில் பிறந்த இவர் வந்து நெல் கட்டும் சேவலோட பாளையக்காரராக மாறிட்டார். இவர் இருந்த பீரியடில் வந்து பிரிட்டிஷ்க்கும் ஆர்காட் நவாபுக்கும் டேக்ஸ் கட்டாதனால இதை வந்து நெல் கட்டும் சேவல்ன்றதை வந்து நெல் கட்டான் சேவல்ன்றதை மாற்றிட்டாங்க. ஓகே, புலித்தேவர் பண்ண ரிவோல்ட்டை இப்போ இதில் முக்கியமானது ஒரு விஷயம் வந்து புலித்தேவர் ரியல் நேம் என்னன்றதை கூகுளில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா ரியல் நேமும் கேட்பாங்க. ஓகே, புலித்தேவர் பண்ண ரிவோல்ட், புலித்தேவர் பண்ண கழகத்தை பார்ப்போம். புலித்தேவர் ரிவோல்ட்டோட பீரியடு பார்த்தீங்கன்னா 1755 to 1767. இப்போ புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆர்காட் நவாபுக்கும் பிரிட்டிஷ்க்கும் டேக்ஸ் கட்ட மாட்டார்ல, இது எப்படி இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு வெஸ்டர்ன் கான்ஃபெடரசின்னு ஒரு கூட்டமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு. வெஸ்டர்ன்றது மேற்கு கான்ஃபெடரசி, வெஸ்டர்ன் கான்ஃபெடரசின்றது மேற்கு கூட்டமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ இந்த வெஸ்டர்ன் கான்ஃபெடரசியில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈஸ்ட் பாளையம்ஸ் வெஸ்ட் பாளையம்ஸ்ன்னு 2 பேர் இருப்பாங்க. ஈஸ்ட் பாளையம்ஸ் வந்து தெலுங்கு மைக்ரன்ஸ், வெஸ்ட் பாளையம்ஸ் வந்து மறவர்ஸ். அப்போ வெஸ்டர்ன் கான்ஃபெடரன்ஸில் வந்து எல்லா மறவர் பாளையக்காரரும் இருந்திருப்பாங்க எக்ஸப்ட் சிவகிரி பாளையக்காரர். சிவகிரி பாளையக்காரர் தவிர்த்து மற்ற எல்லா மறவர் பாளையக்காரர்ஸும் வெஸ்டர்ன் கான்ஃபெடரஸில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கூட்டமைப்போட நோக்கமே வந்து பிரிட்டிஷ்க்கும் ஆர்காட் நவாபான முகமது அலிக்கு அகேன்ஸ்டாகவும் செயல்படுறது அவங்களோட நோக்கமாகவே இருக்கும். அப்போ புலித்தேவர் வந்து நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், ஆர்காட் நவாப் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆர்காட் நவாப் என்ன பண்ணுறாருன்னா சரி இது வந்து சரிப்பட்ட வராது, இவரை எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆர்காட் நவாப் முகமது அலி அவரோட அண்ணன் மாஃபூஸ் கான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட படையை திரட்டிட்டு போய் புலித்தேவருக்கு வந்து சவால் விடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த போரில் வந்து புலித்தேவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் விக்டரி புலித்தேவரோட. ஆர்காட் நவாப் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னு ஃபோர்ஸஸ் வந்து வீக்காக இருக்குன்றது பிரிட்டிஷ் வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால என்ன பண்ணுதுன்னா இது சரிப்பட்டு வராது, நம்மளே களத்தில் இறங்கொண்டு பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ட்ரூப்ஸை வந்து அனுப்புகிறாங்க. அவங்களோட படைகளை வந்து கொலனல் ஹீரோன் தலைமையில் வந்து அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நடுவில் இருக்க பாளையம்ஸை வந்து எப்படியாவது உன்னோட கண்ட்ரோலில் நீ எடுத்துக்கொண்டு அவருக்கு அந்த டாஸ்க்கை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க பாளையம்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்படி வரப்போ இதில் வந்து மதுரையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. இப்படி வரப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த பாளையம்ஸை கண்ட்ரோல் எடுக்கும் போது எப்படியும் கெனான்ஸ் அண்டு சோல்ஜர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுத்துருப்பாங்க.
ஏன்னா கெனான்ஸ்ன்றது பீரங்கி, சோல்ஜர்ஸ்க்கு வந்து இந்த ஏன்னா ஒவ்வொரு 12 நிமிஷம் கண்ட்ரோல் எடுக்கும்போது பீரங்கியும் செலவாயிருக்கும், சோல்ஜர்ஸ்க்கும் சம்பளமும் போயிருக்கும். திருநெல்வேலி வரும்போது மாஃபூஸ் கான் நான் சேர்ந்துக்கிட்டேன், மாஃபூஸ் கானும் வந்து சேர்ந்துக்கிட்டாரு, கொலோனல் ஹெரோனோட வந்து சேர்ந்துக்கிட்டாரு. திருநெல்வேலி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கெனான்ஸ் சோல்ஜர்ஸ் இவங்க இது ரெண்டும் வந்து லேக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஏன்னா திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு 12 நிமிஷம் அடிப்பணியை வர வைக்கும் போது கெனான்ஸ் பீரங்கியும் செலவாயிருக்கும், சோல்ஜர்ஸ்க்கு சம்பளமும் கொடுத்து செலவாயிடுச்சு. அப்போ திருநெல்வேலி ஒன்ஸ் ரீச் ஆகும்போது திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கெனான்ஸ் பீரங்கி படையும் கம்மியாக இருக்குது, சோல்ஜர்ஸ்க்கு சம்பளமும் கம்மியாக இருக்குது. அப்போ அதனால ஒழுங்காக திட்டமிடாதனால கம்பெனி என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பிளானை வந்து இவர் அபார்ட் பண்ணிட்டார். கொலோனல் ஹீரோன் வந்து சரி திருநெல்வேலிக்கு போய் பாளையக்காரரான நெற்கட்டும் சேவல் பாளையக்காரரான புலித்தேவர் அச்சுறுத்தணுன்ற எண்ணத்தை வந்து கைவிட்டுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து புலித்தேவர் வந்து லிட்டரலாக சொல்ல போனோம்னா இந்த போரில் வந்து சண்டை போடாமே ஜெயிச்சிட்டாரு. அப்போ இந்த திருநெல்வேலி பிளானை வந்து அபார்ட் பண்ணனால கம்பெனி என்ன பண்ணிருச்சுன்னா பிளான் திட்டமிடல் வந்து ஒழுங்காக இல்லைன்னு ஒரு சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கொலோனல் ஹீரோனை வந்து சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மாஃபூஸ் கானுக்கு வந்து இது 2வது தோல்வி. ஃபர்ஸ்ட் தோல்வி வந்து அவர் தலைமையில் நடந்துச்சு, 2வது தோல்வி வந்து கொலோனல் ஹீரோன் தலைமையில் வந்து நடந்துச்சு. திருநெல்வேலிக்கு போய் வந்து திருநெல்வேலிக்கு போய் புலித்தேவரை வந்து எப்படியாச்சும் வந்து அடிப்பணியை வைக்கணும்னு நினச்ச பிளான் வந்து தோற்று போயிடுச்சு. ஏன்னா திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு முன்னாடியே சோல்ஜர்ஸ்க்கும் கெனான்ஸ் பீரங்கியும் கம்மியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பிளானை வந்து கைவிட்டுட்டாங்க. ஓகே, இப்போ களக்காடு பேட்டில், இந்த ஹெட்டிங் போட்டுங்க, களக்காடு பேட்டில். இதுதான் வந்து மாஃபூஸ் கானோட 3வது போர் வந்து புலித்தேவருக்கு அகேன்ஸ்டாக பண்ணது. களக்காடு பேட்டில் 1755 நடக்குது. இதை வந்து தலைமை தாங்கி நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஃபூஸ் கான். மாஃபூஸ் கான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தடவை இது வந்து எப்படியாச்சும் தன்னோட அதிகாரத்தை வலுப்படுத்தணுன்ட்டு அவரோட ட்ரூப்ஸும் அவர் நவாப் சைட்லேருந்து ஒரு 600 பேரும் கம்பெனிலேருந்து ஒரு 1000 பேரும் மாஃபூஸ் கான் தலைமையில் வந்து திருப்பி வந்து போகிறாங்க சண்டை போடுறது, புலித்தேவர்கிட்ட வந்து சண்டை போடுறது. இப்போ இந்த நேரத்தில் புலித்தேவருக்கு வந்து யார் சப்போர்ட்டாக வராங்கன்னா டிராவன்கோர், அதாவது திருவாதங்கூர் அங்கேருந்து ஒரு 2000 சோல்ஜர்ஸ் வந்து களக்காடில் வந்து நிப்பாட்டியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த களக்காடு போர் 1755 நடந்த களக்காட்டு போர்லேயும் புலித்தேவர் டீம் தான் ஜெயிச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து மாஃபூஸ் கான் வந்து தோற்று போயிடாரு. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரிட்டிஷ்க்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, புலித்தேவருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா ஆர்காட் நவாப் ஃபோர்ஸஸ், ராமநாதபுரம் ராஜா அண்ட் புதுக்கோட்டை ராஜா. புலித்தேவர் சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா திருவாந்தங்கூர் ராஜா, டிராவன்கோர் ராஜா, அதாவது மார்த்தாண்டவர்மா, அவர் தான் அது. வெஸ்டர்ன் கான்ஃபெடரசி எல்லா மரவர் பாளையகர்ஸும் இருந்திருப்பாங்க எக்ஸப்ட் சிவகிரி பாளையகரை தவிர்த்து, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சந்தா சாஹிப் ஏஜென்ட்ஸ், மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக். அப்புறம் ஹைதர் அலி சப்போர்ட்டை வந்து பெறதுக்கு வந்து புலித்தேவர் வந்து முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் ஹைதர் அலி மராத்தாஸோட ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆனதுனால அவரால் சப்போர்ட் பண்ண முடியாது, ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இப்போ இதில் 3 கர்நாடிக் வார்ஸ் வந்து நடந்திருக்கும். அந்த 3 கர்நாடிக் வார்ஸும் அதில் 2வது கர்நாடிக் வாரில் அடுத்த ஆர்காட் நவாப் யார் அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடந்திருக்கான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்வருதீன், முகமது அலி இருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். இவங்களை வந்து பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சந்தா சாஹிப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். அப்போ ஆர்காட் நவாபுக்கும் பிரிட்டிஷ்க்கும் அகேன்ஸ்டாக பாளையக்காரர் செயல்படுறாங்களா, அப்போ ஆப்வியஸாக பாளையக்காரர் வந்து சப்போர்ட் பண்ணுறது யாராக இருப்பா, சந்தா சாஹிப் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி லேட்டரை வந்து சொல்லுவேன். அதே மாதிரி 3 கர்நாடிக் வார் ரிசல்ட் என்ன இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸும் பிரிட்டிஷும் வந்து சண்டை போடுவாங்க. அதில் வந்து பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து தோற்று போயிடும். அப்போ பிரிட்டிஷ் தான் இனிமேல் வந்து சுப்ரமேசிப்பா, பிரிட்டிஷ் தான் இனிமேல் நான் தான் ஊரோட டாப்பில் இருக்கேன்ற மாதிரி போயிடுவாங்க பிரிட்டிஷ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தோற்று போயிடுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தோற்று போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாளையக்காரரை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தோற்று போனாலும் பாளையக்காரரோட யூனிட்டியே ஒரு இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அது பின்னாடி உங்களுக்கு பாயிண்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சரி, இப்போ மாஃபூஸ் கான் வந்து களக்காடு போரில் வந்து தோற்று போயிடாரு, புலித்தேவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இது சரிப்பட்டு வராது, மாஃபூஸ் கானை வந்து நீ நம்புறது வேஸ்ட்டுன்ட்டு யூசஃப் கானை வந்து இறக்குறாங்க. யூசஃப் கான் யாருன்றதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரிஜினல் நேம், யூசஃப் கானோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம். இவர் ராமநாதபுரத்தை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இவர் பாண்டிச்சேரியில் இருக்கும் போது தான் மருதநாயகன்ற பேரை வந்து யூசஃப் கான்னு மாற்றிட்டார். ஏன்னா இவருக்கு அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இஸ்லாம் மேலே ஒரு ஆசை வந்து பேரை வந்து மாற்றிக்கிறாரு. 1752 தான் கம்பெனியில் வந்து சிப்பாயா வந்து சேர்றாரு. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து சிப்பாயா வந்து சேர்றாரு. இவர் வந்து யூசஃப் கான்னு சொல்லலாம், மருதநாயகம் சொல்லலாம், இல்லை கான் சாஹிப்ன்றதும் சொல்லலாம். யூசஃப் கான் தலைமையில் வந்து படையை வந்து பிரிட்டிஷ் வந்து அனுப்புது, புலித்தேவரை வந்து சண்டை போடுறதுக்கு. இனி மாஃபூஸ் கான் நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டு யூசஃப் கான் தலைமையில் கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா நீ போய் சண்டை போடுன்ட்டு புலித்தேவருக்கு எங்கேயாச்சும் இது பண்ணுது. புலித்தேவர் கொஞ்சம் சவாலான ஆளுன்ட்டு யூசஃப் கான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா
எனக்கு பெரிய பிக் ஆர்டிலரி, பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து என்னன்னா, பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனிஷன்றது வெடிமருந்து. அந்த பெரிய பெரிய கன்னும் எனக்கு வெடிமருந்து வந்தால் மட்டும்தான் நான் புலித்தேவரை வந்து அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு உறுதியாக இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, பிரிட்டிஷ் வந்து கர்நாடிக் வார், ஃப்ரெஞ்சோட 3 கர்நாடிக் வார் வந்து இன்வால்வ் ஆச்சு. ஹைதர் அலியோடையும் ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு, மராத்தாஸோடையும் வந்து ஒரு சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. அப்படின்ற போது பிரிட்டிஷ் இதுக்கு வந்து பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனிஷனை யூஸ் பண்ணனால இவருக்கு கொடுக்க முடியல. இவர் யாரும் யூசப் கானுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து கொடுக்க முடியல. அப்போ வந்து எப்போ வந்து யூசப் கானுக்கு வந்து சேருதுன்னா, செப்டம்பர் மாதம் 1716 இவர் கேட்ட பெரிய பெரிய கன்ஸும் வெடிமருந்துகளும் வந்து கிடைக்குது. இப்போ யூசப் கான் கிடைக்குது புலித்தேவர் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெற்கட்டும் சேவலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 மாதம் கிட்ட வரைக்கும் அட்டாக் பண்ணியிருப்பாரு. அட்டாக் பண்ண முடிவில் என்ன ஆகுதுன்னா, மே மாதம் 16 1761 புலித்தேவரோட 3 கோட்டையை வந்து யூசப் கான் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் தான் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அப்போ சொன்னேன் 3 கர்நாடிக் வார், அந்த 3 கர்நாடிக் வார் வந்து முடிய வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து 1746 to 48, செகண்ட் கர்நாடிக் வார் வந்து 49 to 54, இது வந்து 56 to 63 தேர்ட் கர்நாடிக் வார். அப்போ இந்த கர்நாடிக் வார் எண்டில் வந்து பிரிட்டிஷ் வந்து சுப்ரமசியை வந்து காமிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொசிஷன் வந்து ரொம்ப வீக்கனாக இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தோற்று போயிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ் தான் பிரிட்டிஷ் சொல்கிறது தான் வந்து இனிமேல் நம்ம கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிற்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தோற்று போனதுனால நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், செகண்ட் கர்நாடிக் வாரில் ஆர்காட் நவாப் வந்தது யாருன்ற ஒரு போட்டி நடக்கும்போது அன்வருதீன், முகமது அலி இவங்களுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கிட்டு சந்தா சாஹிப்புக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாளையக்காரர் வந்து பிரிட்டிஷையும் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்காட் நவாப் முகமது அலியும் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னும் போது இந்த பாளையக்காரருக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸும் சந்தா சாஹிப் ஏஜென்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டுக்கு இருந்த பாளையக்காரர் வந்து யூனிட்டியாக ஒற்றுமையாக இருந்தாங்க. 3 கர்நாடிக் வார் எண்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொசிஷன் வீக்காக ஆகிடுச்சா அப்படின்னும் போது பிரிட்டிஷ் தான் சுப்ரமேஷன்ற போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து செல்லாத காசு ஆகிடுது. அப்படின்னும் போது பாளையக்காரர் யூனிட்டி வந்து உடைய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண பாளையக்காரர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிராவன்கோர், செய்த்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பக்கம் வந்து அவங்களோட வந்து லாயல்ட்டி விசுவாசத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது யூசப் கான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பாளையக்காரர்கிட்டையும் கம்பெனிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவராக வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதை வந்து சென்ஸ் பண்ண பிரிட்டிஷ் தான் என்ன பண்ணாங்கன்னா, இவர் நமக்கு ஆப்போசிட்டாக, யூசப் கான் நமக்கு ஆப்போசிட்டாக ஆயிடுவாரோன்னு ஒரு பயந்துக்கிட்டு இவர் மேலே நம்பிக்கை துரோகம், ட்ரெச்சரின்றவரை வந்து சார்ஜ் பண்ணி தூக்கில் தொங்க விட்டுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1764. இப்போ இந்த நேரத்தில் புலித்தேவர் வந்து எஸ்கேப் ஆகிருப்பார். எப்போன்னா, யூசப் கான் வந்து 3 கோட்டையை கேப்சர் பண்ணாங்கல்ல, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இதை கேப்சர் பண்ண டயத்திலே புலித்தேவர் வந்து தப்பிச்சு போயிருப்பாரு. தப்பிச்சு போயிட்டு யூசப் கான் வந்து 1764 இறந்துட்டாருன்னு தகவலை தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, புலித்தேவர் வந்து அந்த தப்பிச்சு திருப்பி வந்து நெற்கட்டும் சேவல் அந்த கோட்டையை வந்து 1764 கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த கேப்சர் பண்ண அந்த கோட்டையை அகெயின் வந்து 1767 கேப்டன் கேம்பல்ன்றவர் வந்து புலித்தேவரை தோக்கடிச்சு கேப்சர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் புலித்தேவர் வந்து திருப்பி தப்பிச்சு போயிடுவார், தப்பிச்சு போய் இறந்துருவார். அப்போ புலித்தேவர் எப்போ இறந்தாருன்றது தெரியாது. 1767 தான் புலித்தேவரோட வந்து கடைசி போராக வந்து இருந்திருக்கான். அதனால தான் இந்த பீரியட் வந்து 1715 to 1767 அவரோட பீரியடை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, புலித்தேவரை பற்றி தெரியும் போது நமக்கு ஒண்டி வீரன் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புலித்தேவரோட ஒரு ஆர்மி யூனிட்டை வந்து வழி நடத்தினவர் தான் ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் ஒரு போரில் வந்து அவர் ஒரு கையை வந்து இழந்துருவார். இழக்கும் போது புலித்தேவர் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கும் போது கேட்பாரு, ஏன் வந்து இவர் சொல்லுவார், ஒண்டி வீரன் என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எனிமியோட கோட்டையில் நம்ம போய் சண்டை போட்டதுக்கு நமக்கான ஒரு ரிவார்டு தான் என் கையை இழந்ததுன்ற மாதிரி இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் ஒண்டி வீரனை. அப்போ புலித்தேவர் பற்றி படிக்கும்போது நம்ம ஒண்டி வீரன் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வேலு நாச்சியாரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1730 to 1796. வேலு நாச்சியாரோட அப்பா வந்து ராமநாதபுரம் அந்த ராஜாவை இருந்தவர் தான் அவங்களோட அப்பா. பேர் வந்து செல்லமுத்து சேதுபதி. இவங்களோட ஒரே டாக்டர் தான் வேலு நாச்சியார். இவங்களுக்கு வந்து ஆம்பளை வாரிசு வந்து இல்லை. வேலு நாச்சியாருக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, உருது இதில் வந்து நல்ல ஒரு வல்லமை கொண்டவங்க தான் வேலு நாச்சியார். 16 வயசில் இருக்கும் போதே சிவகங்கை ராஜாவான முத்துவடுகநாதர் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ வேலு நாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் பிறந்த குழந்தை வெள்ளாச்சி நாச்சியார். 1772 என்ன நடக்குன்னா, காளையார் கோயில் பேட்டில். அப்போ அதில் என்ன நடக்குன்னா, ஆர்காட் நவாப் முகமது அலி ட்ரூப்ஸும் கம்பெனி ட்ரூப்ஸும், இது யார் தலைமையில், லெப்டினன்ட் கொலனல் போன்ஜோர் இவங்க தலைமையில் வந்து இந்த பேட்டில் வந்து நடக்கும். முத்துவடுகநாதர் அந்த போரில் வந்து இறந்துருவார். 1772 காளையார் கோயில் பேட்டில் வந்து முத்துவடுகநாதர், வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாங்க. இந்த செய்தி கேட்டு வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலு நாச்சியார், அவங்களோட டாக்டர் வெள்ளாச்சி நாச்சியார்
ப்ளஸ் மினிஸ்டர் தாண்டவராயன் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கோபால் நாயக் பாளையக்கார அந்த விருப்பாட்சிக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே போய் ஒரு 8 வருஷம் அங்கே வந்து தலைமுறைவாக இருப்பாங்க. கோபால் நாயக் ப்ரொடக்ஷனில் வந்து 8 வருஷம் அங்கே வந்து விருப்பாட்சியில் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த பீரியடை வேலுநாச்சியார் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த 8 வருஷ பீரியடை வந்து வேலுநாச்சியார் ஹைதர் அலியோடையும் கோபால் நாயக்கோடையும் ஒரு நட்புறவை வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு ரிலேஷனை வந்து வேலுநாச்சியார் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஹைதர் அலியோடையும் கோபால் நாயக்கரோடையும் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வேலுநாச்சியார் அவங்களுக்கு நடந்த கொடுமையை வந்து ஹைதர் அலிக்கு வந்து உருதுல வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 5000 காலாட்டுப்படை இன்ஃபென்ட்ரி, 5000 இன்ஃபென்ட்ரி, 5000 கேவல்ரின்றது குதிரைப்படை, இது எனக்கு நீங்கள் தந்தீங்கன்னா நான் இங்கிலீஷை தோக்கடிச்சிருவேன். வேலுநாச்சியார் வந்து உருதுல வந்து அவங்களோட மினிஸ்டர் மூலமாக லெட்டர் அனுப்பி இங்கே வந்து ஹைதர் அலிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்போ ஹைதர் அலி இவங்களோட கரேஜை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் இருக்க தளபதியான சையது வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வேலுநாச்சியார் கேட்ட அந்த போய் அந்த மிலிட்ரி சப்போர்ட் வந்து கொடுங்கன்ட்டு ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கோட்டையில் இருக்க சையதுக்கு வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ சையது வந்து வேலுநாச்சியாருக்கு மிலிட்ரி அசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ 1780s என்ன நடக்குதுன்னா, வேலுநாச்சியார் யாரோட சப்போர்ட் மூலியமாக வந்து சண்டை போட போகிறாங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டானா, கோபால் நாயக், ஹைதர் அலி ப்ளஸ் இங்கே வந்து குயிலி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் மருது பிரதர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து சண்டை போடுறாங்க. இவங்கலாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாங்க. 1780 சிவகங்கையை வந்து வேலுநாச்சியார் வந்து கேப்சர் ஈஸியாக பண்ணிட்டாங்க. இந்த 1780 ஒன்றும் என்ன நடந்திருக்குன்னா, வேலுநாச்சியார் ஜெயிக்கிறதுக்கு ஒன்று ரீசன் வந்து வேலுநாச்சியார் இருக்காங்க. இந்த வேலுநாச்சியார் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் டீமோட வேலை என்னன்னா, பிரிட்டிஷ் வந்து எங்கெங்கெல்லாம் அம்யூனிஷன், அதாவது பிரிட்டிஷோட ஆயுத கடங்க எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணி சொல்லணும். அப்போ அதை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 1780s குயிலி, வேலுநாச்சியாரோட ஒரு ஃபாலோவர் இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவங்க தான் குயிலி, ஒரு உமன் சோல்ஜர் யூனிட்டை வழி நடத்துகிறவங்க குயிலி. அந்த குயிலி என்ன பண்ணுறாங்கன்னா, 1780 அவங்களோட உடம்புல ஃபயரை செட் பண்ணிட்டு பிரிட்டிஷோட ஆர்சனல் ஆயுத கடங்களை வந்து உள்ளே போய் அந்த ஆயுத கடங்க வந்து தரமட்டமாக வைக்கிறாங்க. ஃபயரை வந்து செட் பண்ணிட்டு அவங்களோட உடம்புல செட் பண்ணிட்டு ஆயுத கடங்க வந்து தரமட்டமாக வைக்கிறாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட்ல வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை கான்கர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் அது அமைஞ்சிருக்கும். அப்போ 1780s வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுறாங்க. சிவகங்கையை வந்து 1780s வந்து கேப்சர் பண்ணியாச்சு. அப்போ கேப்சர் பண்ணி சிவகங்கை ராணியாவும் மாறிட்டாங்க. அப்போ மருது பிரதர்ஸ் இருந்திருப்பாங்க. சிவகங்கை ராணி ஆனதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ், சின்ன மருது பெரிய மருதுன்னுவாங்க. வேலுநாச்சியார் அரியணை ஏறினதுக்கப்புறம் சின்ன மருது வந்து வேலுநாச்சியாருக்கு அட்வைசர் வந்திருக்காங்க. பெரிய மருது வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து தளபதியாக வந்து இருந்திருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் இந்தியன் குயின் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஃபைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேலுநாச்சியார் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் ரூலர் ஹூ ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் இன் இந்தியான்னா அது வந்து புலித்தேவர். ஓகே, வேலுநாச்சியார் வந்து வீரமங்கைன்னு சொல்லுவாங்க, ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியாவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பீரியடில் 1790s வேலுநாச்சியாரோட பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியார் வந்து வேங்கன் பெரிய உடையதேவர் அவங்கள கல்யாணம் பண்ணிடுவாங்க 1780s. 1796 வேலுநாச்சியார் இறந்துடுவாங்க. இப்போ மருது பிரதர்ஸையும், இப்போ இந்த வேலுநாச்சியார் பற்றி தெரியும் போது மருது பிரதர்ஸும் குயிலி, உடையாள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். மருது பிரதர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து மூக்கையா, பழனியப்பன், பொன்னத்தாள். இதில் எல்டர் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருதை வந்து வெள்ள மருதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மருதுவை வந்து மருது பாண்டியன்னு சொல்லுவாங்க. சின்ன மருது வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணனால சின்ன மருதுவை வந்து லயன் ஆஃப் சிவகங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க முத்துவடுகநாதர் சிவகங்கை ராஜாவாக இருந்தப்ப இந்த பெரிய மருதும் சின்ன மருதும் வந்து முத்துவடுகநாதருக்கு ஜெனரல் தளபதியாக வந்து இருந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை வந்து கான்கர் பண்ணியிருப்பாங்க. 1780s வந்து அரியணை ஏறியிருப்பாங்க. அப்போ சிவகங்கையை வந்து கேப்சர் பண்ண டயத்தில் வேலுநாச்சியாருக்கு சின்ன மருது அட்வைசராகவும் பெரிய மருது கமாண்டர் தளபதியாகவும் இருந்திருப்பாங்க. சின்ன மருது வந்து மருது பாண்டியன்னு சொல்லுவாங்க, லயன் ஆஃப் சிவகங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ குயிலி ஃபர்ஸ்ட் உடையாளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். உடையாள்ன்றது ஒரு ஷெப்பர்ட் கேர்ள், ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு தாங்க. அவங்களுக்கு கிட்ட வந்து பிரிட்டிஷ் வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. வேலுநாச்சியார் பற்றி குயிலி பற்றி இன்ஃபர்மேஷன் தர சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உடையாள் அந்த இன்ஃபர்மேஷன் தராதனால பிரிட்டிஷ் வந்து உடையாள்ன்றவங்களை வந்து கொன்றுவாங்க. அப்போ வேலுநாச்சியார் இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு உமன் சோல்ஜர் யூனிட்டுக்கு வந்து உடையாள்ன்ட்டு பேர் வச்சிருவாங்க. அந்த உடையாள் யூனிட்டை தலைமை தாங்கி நடத்தினவங்க தான் குயிலி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு இல்லை வந்து ஃபாலோவர்னு சொல்கிறாங்க. 1780s என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, she sets fire herself and walked into British arsenal and destroys British ammunition. அவங்களோட உடம்புல வந்து தீயை வச்சுட்டு பிரிட்டிஷோட ஆயுத கடங்களை போய் வந்து அந்த பிரிட்டிஷோட ஆயுத கடங்கள்லாம் வெடிக்க வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. 1780s குயிலி வந்து அந்த இன்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கோபால் நாயக்ன்றது யாருன்னா விருப்பாச்சின்றது திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல் பாளையக்கார விருப்பாச்சி பாளையக்காரர் வந்தவர் தான் கோபால் நாயக்.
இந்த கோபால் நாயக் வந்து திண்டுக்கல் லீக்ன்ற ஒரு லீக் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கோபால் நாயக் இருப்பார், அடுத்து லக்ஷ்மி நாயக் மணப்பாறையை சேர்ந்த லக்ஷ்மி நாயக் இருப்பாங்க, அடுத்து தேவதானப்பட்டி அவங்கள சேர்ந்த அதோட அந்த ஊரை சேர்ந்த பூஜை நாயக் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, இப்போ மருது பிரதர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து சவுத் இந்தியன் ரெபிலியன் வரைக்கும் பார்த்துருவோம். ஓகே கைஸ், இது மாதிரி மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்பிசி கண்டென்ட் வந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்காதவங்க இந்த சேனலோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.